Hi friends, welcome to Chennai food. நம்ம சிக்கனை தாங்க KFC ஸ்டைலில் செய்வோம். ஆனால் வீட்டில் இருக்கக்கூடிய சேப்பங்கிழங்கை வச்சு நல்ல முறுமுறுப்பான KFC ஸ்டைலில் ஒரு ஸ்நாக்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். சேப்பங்கிழங்கை வச்சு நல்லா முறுமுறுப்பான ஒரு ஸ்நாக்ஸ் தாங்க செய்ய போகிறோம். அதுக்காக நான் 500 கிராம் அளவுக்கு சேப்பங்கிழங்கு எடுத்திருக்கேன். இதை நல்லா ஒரு தடவைக்கு 2 தடவை தண்ணியில் வச்சு நல்லா சுத்தமாக கழுவி எடுத்திருக்கேன். ஏன்னா சேப்பங்கிழங்கு வந்து பூமிக்குள்ளே விளையிறதுனால இதில் மண் நிறையவே இருக்கும். ஆனால் 2 தடவை நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணி ஈரம் இல்லாமல் நான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த சேப்பங்கிழங்கை நம்ம வேக வைக்க போகிறோம். சேப்பங்கிழங்கு சாதாரணமாக தண்ணியில் போட்டு வேக வைப்பாங்க, இல்லைனா குக்கர் பாத்திரத்தில் போட்டு வேக வைப்பாங்க. நம்ம அந்த மாதிரி செய்ய போகிறதில்ல. இந்த மாதிரி இட்லி தட்டில் தான் நான் வேக வைக்க போகிறேன். இந்த மாதிரி இட்லி தட்டில் நீங்கள் கரெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க. நான் 7 கூடி இருக்கிற தட்டு தான் யூஸ் பண்ணுறேன். அதாவது மேலே வரக்கூடிய இட்லி தட்டு தான் யூஸ் பண்ணுறேன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம இதில் வச்சாச்சு. இப்போ இது இட்லி பாத்திரத்தில் வச்சிடலாம். இட்லி தட்டில் நீங்கள் சேப்பங்கிழங்கை ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி இட்லி பாத்திரத்தை சூடுபடுத்திக்கோங்க. நான் கிட்டத்தட்ட 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். பாருங்கள், நல்ல ஸ்டீம் வந்திருக்கு. இந்த மாதிரி தண்ணி நல்லா சூடாகட்டும். நம்ம அதில் செட் பண்ணோம்னா சீக்கிரமாகவே வெந்துடும். சேப்பங்கிழங்கு ஃபில் பண்ண இட்லி தட்டை நான் அதில் வச்சுட்டேன். இப்போ நான் மூடி போட்டு விட்டுறேன். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 10 நிமிஷம் வேக விடுங்க. அதுக்கப்புறம் வெந்துருச்சா இல்லையான்னு தெரியணும்னா நீங்கள் நைஃப் வச்சு கொஞ்சம் முனையில் குத்தி பாருங்கள். நல்லா நைஃப் இறங்குச்சுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். சப்போஸ் இறங்கலைன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 5 நிமிஷம் நீங்கள் வேக விடுங்க. சேப்பங்கிழங்க நான் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 15 நிமிஷம் நான் வேக விட்டுருக்கேங்க. இப்போ நான் மூடி ஓப்பன் பண்ணிடுறேன். வெந்துருச்சா நம்ம செக் பண்ணிக்கலாம். நீங்கள் காய்கறி நறுக்கிறதுக்கு வச்சுருக்கிற நைஃபை வச்சு நீங்கள் குத்தி பாருங்கள். கொஞ்சம் பெரிய கிழங்குலேயே குத்தி பாருங்கள். அப்போ தான் வெந்துருச்சா இல்லையான்னு தெரியும். இந்த மாதிரி நம்ம நைஃபை வச்சு குத்தும் பொழுது ரொம்ப சாஃப்டாக அது இறங்கணும். பாருங்கள், ரொம்ப சாஃப்டாக இறங்குது. நான் இந்த கிழங்குலேயே குத்தி காட்டுறது நல்ல பெரிய கிழங்கு தான். பாருங்கள், ரொம்ப சாஃப்டாக இறங்குது. இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக கட் ஆகணும். இது மாதிரி கட் ஆகிடுச்சுன்னா சேப்பங்கிழங்கு வெந்துருச்சுன்னு அர்த்தம். இதை நம்ம வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு நல்லா ஆற விட்டுடலாம். சேப்பங்கிழங்கு இப்போ நல்லாவே சூடு ஆறிடுச்சுங்க. இப்போ இதோட தோலை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இந்த மாதிரி உரிச்சு எடுத்தோம்னா நல்லா ஈஸியாக உரிக்க வந்துடும். பாருங்கள், சுத்தமாக தோல் இல்லை. இதை நம்ம சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கணும். ரொம்ப பொடிசாக நறுக்கக்கூடாது. கொஞ்சம் மீடியமாக இருக்கிற மாதிரி நறுக்கி எடுத்துக்கோங்க. அப்போ தான் உப்பு காரமாக ஊறிட்டு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நான் ஒரு கிழங்கை வந்து 4 பீஸாக போட்டிருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி எல்லா கிழங்கையும் நம்ம உரிச்சிட்டு நறுக்கி எடுத்துக்கலாம். சேப்பங்கிழங்கு எல்லாத்தையுமே நான் உரிச்சிட்டு இந்த மாதிரி நறுக்கி எடுத்துருக்குறேங்க. இதே மாதிரி நறுக்கி எடுத்துக்கோங்க. உரிக்கும் பொழுது ஈரம் கையில் இருக்கக்கூடாது, இல்லைனா ரொம்ப கொழகொழப்பாயிடும். இந்த மாதிரி நம்ம பண்ணும்பொழுது நல்லா கொழகொழப்பே இல்லாமல் நல்லா ட்ரையாக இருக்குது பாருங்கள். இதே போல் நம்ம நறுக்கி எடுத்து வச்சுக்கணும். இது அப்படியே இருக்கட்டும். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. 100 கிராம் அளவுக்கு நான் மைதா மாவு எடுத்திருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கிறேன். 50 கிராம் கார்ன்ஃப்ளவர் அதையும் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு மைதா மாவு வேண்டாம்னு நினச்சிங்கன்னா கடலை மாவு சேர்த்துக்கோங்க. ஆனால் மைதா சேர்க்கும்பொழுது நல்ல முறுமுறுப்பாக இருக்கும். 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். இது நல்லா கலர் கொடுக்கும். காரம் ரொம்ப குறைவாக தான் இருக்கும். உங்களுக்கு காரம் கொஞ்சம் கூடுதலாக வேணும்னு நினச்சிங்கன்னா தனி மிளகாய் தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் சால்ட், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, கொஞ்சமாக எலுமிச்சம்பழம் சாறு அதை சேர்த்துக்கலாம். நான் பாதிக்கும் கொஞ்சம் குறைவாக இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். பெரிய லெமன் இது, அதனால தான் குறைவாக எடுத்திருக்கேன். கிட்டத்தட்ட 1 டீஸ்பூனுக்கு மேலே ஜூஸ் இதில் கிடைக்கும். எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆகணும். நம்ம சேர்த்து விட்ட உப்பு, காரம், மசாலா எல்லாமே இந்த மாவில் நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம நறுக்கி வச்ச இந்த சேப்பங்கிழங்கு அதை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அப்படியே கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் நல்லெண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி எண்ணெய் சேர்க்கறதுனால அதில் கொழகொழப்பு தன்மை இருக்காது. அதுக்காக தான் நான் சேர்க்குறேன். சேர்த்துட்டு மறுபடியும் கலந்துக்கோங்க. ஏற்கனவே நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கோம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருக்கேன். பாருங்கள், நல்லா பைண்டிங் ஆகிருக்குது. இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் மாவு பாருங்கள் ஒட்டாமல் இருக்குது. அதுக்காக மறுபடியும் நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இதில் தண்ணி நம்ம சேர்க்கக்கூடாது. தண்ணி சேர்த்தோம்னா ரொம்ப கொழகொழப்பாயிடும். எண்ணெய் சேர்த்து தான் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணணும். இது மாதிரி சேர்க்கறதுனால கொழகொழப்பு தன்மையும் இருக்காது. நமக்கு பொரிக்கும் பொழுது எண்ணெயும் ரொம்ப குடிக்காது.
சாதாரணமாக சேப்பங்கிழங்கு ரொம்ப குழப்பாக இருக்குதுன்னு தான் நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க. ஆனால் சேப்பங்கிழங்குல நிறைய மருத்துவ குணம் இருக்குதுங்க. வாரத்தில் 1 நாள் இல்லை 2 நாள் நம்ம சேப்பங்கிழங்கை சமையலில் சேர்த்துக்கிறது நல்லது. அதை குழம்பு வறுவல்னு செஞ்சு கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி முறுமுறுப்பாக செஞ்சு கொடுத்து பாருங்கள், தட்டில் ஒன்று கூட இருக்காது, அந்தளவுக்கு எல்லாத்தையும் காலி பண்ணிவிடுவாங்க. ஏன்னா அவ்வளோ டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். மேலே நல்லா முறுமுறுப்பாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். இப்போ நல்லா பைண்டிங் ஆகிடுச்சு பாருங்கள். நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கலை. அந்த கிழங்கோட ஈரப்பதமும் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் அவ்வளோதான் நான் சேர்த்து விட்டேன். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், ஒவ்வொரு கிழங்குலையுமே நல்லா உப்பு காரம் எல்லாமே மாவு எல்லாமே நல்லா பைண்டிங் ஆகிருக்கு. இது மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நீங்கள் எப்போ வேணாலும் அது மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு 1 டே இல்லைனா 2 டேஸ் கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு தேவைப்படும் போதெல்லாம் பொரிச்சிக்கலாம். இப்போ நான் 10 நிமிஷம் தான் இதை நான் ஊற விட போகிறேன். சேப்பங்கிழங்கு மசாலா போட்டு ஊற விட்டு 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. பொரிக்கிறதுக்காக நான் கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடான உடனே மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. ஹை ஃப்ளேமில் வச்சோம்னா சீக்கிரமாக கரிஞ்சா மாதிரி ஆகிடும், நல்ல முறுமுறுப்பு தன்மை கொடுக்காது. இப்போ ஒவ்வொரு பீசஸாக எண்ணெயில் நம்ம சேர்த்துக்கலாம். எண்ணெயில் போட்ட உடனே கரண்டியை வச்சு இப்படி கலரி விடாதீங்க. கொஞ்சம் நேரம் விட்டுட்டு அதுக்கப்புறமா பெரட்டி விடுங்க. எண்ணெயில் சேர்த்துட்டு ஒரு 2-3 முறை நான் பெரட்டி விட்டேங்க. பாருங்கள் எப்படி இருக்குது. நம்ம KFC ஸ்டைலில் சிக்கன்லாம் பொரிச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது. கலர் இந்த கலர் தான் இருக்கும். எடுத்ததுக்கப்புறமா நிறம் மாறிடும். இப்போ நம்ம எடுத்துக்கலாம். எண்ணெய் வடியறதுக்காக நான் இந்த கரண்டிக்கு மாற்றிக்கிறேன். நல்லா எண்ணெய் வடிய விட்டுட்டு எடுங்க. அவ்வளவுதாங்க, சேப்பங்கிழங்கு வச்சு நல்ல முறுமுறுப்பான சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் நம்ம செஞ்சுருக்கோம். இதை நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு கொடுக்கலாம், சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாகவும் வச்சு சாப்பிடலாம். சேப்பங்கிழங்கு சாப்பிடாத குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இதை நம்ம செஞ்சு கொடுக்கலாங்க. ஏன்னா அதில் குழகுழப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் அதை சமைக்கவே மாட்டாங்க. அப்படியே சமைச்சாலும் குழம்பு வறுவல் இந்த மாதிரி தான் செய்வாங்க. அப்படி இல்லாமல் புதுசாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா சேப்பங்கிழங்குல ரொம்ப நிறைய மருத்துவ குணங்கள்லாம் இருக்குது. இதை அடிக்கடி சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல முறுமுறுப்பான சேப்பங்கிழங்கை வச்சு ஸ்நாக்ஸ் எப்படி செய்யறதுன்னு வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ரொம்பவே வித்தியாசமான முறையில் நம்ம செஞ்சுருக்கோம். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல்னு ஒரு ஆப்ஷன் காட்டும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.